அப்பா நம்முடைய மாளிகை அரசு பீடம் வாழையடி வாழையா வளர்ந்துகிட்டு வர வேண்டும். இது அழியக்கூடாது. உன்னால் என்ன இந்த ஆட்சிபடத்துக்கு அழிவு ஏற்படக்கூடாது. எப்போது நம்முடைய மாளிகைக்குள் அஷ்டமம் சனி போல் படும்பாவி ஜெகனி அடியெடுத்து வைத்தாரோ இந்த மாளிகை என்ன கதி ஆகுமோ, எந்த நேரத்தில் என்ன நேருமோ ஆண்டவன் தான் பார்க்க வேண்டும். அந்த கத்திய உனக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு. நான் ஒன்று உன்னை தரக்குறைவா பேசலாம், நீ ஒன்று என்ன பேசலாம். என்ன கருத்து வேறுபாடு காரணமாக. ஆனால் எங்க மாமனை பற்றி தரக்குறைவாக இழிவாக பேசிய உண்டானால் அந்த நாக்கு இருக்கு பாரு, அந்த நாக்கை இழுத்து சட்டை அறுத்து கழுகு காக்கைக்கு போட்டுருவேன். தேவையா இதை இப்படியே வெட்டினா என்ன அது பேரு? இதுல ஒரு எலுமிச்சை கனியை சேருவிட்டு வெட்டினா ஜாக்கிரதை. துல்லிய கவன தூதம் துர்புத்தி எல்லாம் இடத்தில் இருப்பது உண்மை. அது எல்லாம் தெரியும். ஏக சக்கரவசனாக மக்கள் மத்தியிலே நான் ஒருவனே வாழ வேண்டும் என்பது துல்லிய கபட தூதம் துர்புத்தி இருப்பது உண்மைதான். உலகமே தெரியுது, உலகமே காட்சி இந்த திருட்டு ஆலோசனைக்கு நான் சம்மதப்பட்டவனே அல்ல. ஒரு வராங்க இவங்கிட்ட போய் நான் பேசிக்கிட்டு எங்க அப்பா இருக்கிறாரே திருதராட்சி அமைக்குவேன். அவர் மீது இவன் ரொம்ப மிகவும் மரியாதை நிமித்தமானவன். எங்க அப்பா கூப்பிட்டாரா, தம்பி விதுரா என்ன நான் கை கட்டி அதோ இருக்கக்கூடிய பாய் அந்த கடத்துல போய் குதிரான்னா இவன் குதிப்பான். இவன்ட்டு போய் நம்ம என்ன பேசிக்கிறது? அதனாலே எங்க அப்பாவை பத்திரமா கூட்டிட்டு வா. அவர் கைப்படல் இதை எழுதி இதே விதுரத்திலே கொடுத்து பஞ்ச பாண்டவரை அர்ச்சனாபுரத்துக்கு நான் வர வைக்கிறேன். பின்னாடி போட அங்க பாடுறாங்க விட்டு பாடுறான். பல்லன்னு சொல்லாம மேடுன்னு சொல்லாம சரி. ஆனாலும் உனக்கு என்னுடைய மகனிடத்திலே சொல்லி சம்பளத்தை உயர்த்த சொல்றா. பெண்கள் இல்ல இடத்துல ஒரே ஒரு பொம்மை எல்லாம் தூங்கிட்டு தாங்கிறாங்க. குந்திரியா
ஏய் ஏண்டா என்னடா சிரிப்பு சத்தம் கேக்குது? அது அங்க வேலை செஞ்சுக்கிறாங்க, நடுவு நட்டுக்கிறாங்க. நடுவு நடுங்கிறானா? அவங்க வண்டி தான் நடுங்க, நீ கூட்டிட்டு போறான். நடுவு நடுறதுல எட்டுமா விட்ட? என்ன வா போலாம். என் பணப்பட்டி எங்கடா டேய்? எங்க என் பணப்பட்டி? கையில பூ கட்டி இருப்பாயா? பின்னதா? கையில வாங்கிக்க. அடடா. அது போட்டு நீ சுத்துது. இருக்கட்டும். தந்தையே, மகனே, என் கண்மணியே, நீ சீரோடு சிறப்போடு வேரோடு புகழோடும் இந்த அவனை 56 தேசத்தின் ஒருவனி ஆள வேண்டும் மகனே. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். டேய் காவல்காரா, என்ன வல்லன்னு சொல்லாம மேடுன்னு சொல்லாம போடா, துன்பங்களை இன்னலுக்கு ஆளாக்கின. நீ வர நாத்திகன மண்ணோட மண்ணோ போறான். இடதுபுறத்தில் இருக்கும்பா. மகனே, நீ எப்பொழுது நீ வலதுபுறம் தானே இருப்ப? ஆமா. கண்மணி துரியோதனா, நீ சீரோடு சிறப்போடு பெருமையோடு வாழ வேண்டுமடா என் கண்மணியே. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஏய் காவல்காரன் ஆயா, என்னடா என்ன போல சின்னலுக்கு ஆளாக்குன. நீ இருக்க மாட்டா, இருக்க மாட்டா. வழக்கமா வலதுபுறம் வர்றவன் ஏண்டா இடதுபுறம் வந்தன்ன, மறுபடியும் வலதுபுறத்தில் வந்தன் என்ன? ஆமா, இதே வார்த்தை தான். டேய் காவல்காரா, தாயிற் கிடந்ததொரு கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அந்த நான்முகம் படைத்த பிரம்மதேவன் யார் யார் தலையில எப்படி எழுதியிருக்கானோ அதை யாராலும் மாற்ற முடியாது. எதன் பொருட்டாக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? எதன் பொருட்டாக அழைத்தீர்? நேற்றைய தினம், அதாவது ராஜசூய யகத்தினால் ஏற்பட்ட மன கருத்து வேறுபாடு காரணமாக நல்லம்மனாக விளங்கக்கூடிய ஜகுரிமாமனுடைய ஆலோசனை பிரகாரம் பஞ்ச பாண்டவரை தூதுமுறையில் நிறுத்தி அவர்கள் வாழ்வுகளை பறிக்க சதி திட்டம் போட்டிருக்கும்பா. ஆமா, அதனால உன் கைப்படல் இதை எழுதி உனது தம்பியாக விளங்கக்கூடிய விதனிடத்தில் கொடுத்து பஞ்ச பாண்டவரை அத்தனாபுரத்திற்கு வரவழைக்க வேண்டும். அவ்வளவுதான்பா. வேண்டாம் வேண்டாம், இந்த சதி ஆலோசனை வேண்டாம். ஏனென்றால் பிள்ளையா, அதாவது நீயும் பிள்ளைதான், தம்பி பெற்ற பிள்ளைகளும் பிள்ளைதான். வேண்டாம் துரியோதனா. நான் சொல்லிய வண்ண லிகிதத்தை எழுதி தம்பி விதனிடத்தில் கொடுத்து பஞ்ச பாண்டவரை அத்தனாபுரத்திற்கு வரவழைக்க முடியுமா முடியாதா? வேண்டாம் மகனே. ஏண்டா காவல்காரா, பண்ணி முள்ளி பாரு பெரிய தலைமுறை சேர்த்து அப்புறம் நம்ம சொல்லு. ஏன்னா பெரிய மகன் இருந்துட்டா ஐயா, அப்ப நீங்க நாட்டு. சாரி சாரி மகனே, நீ சொல்லிய வழியாக அந்த பாண்டவரை லிகிதம் எழுதி வர வைக்கிற. எழுதுவா. ஏய் கொண்டாடா. சொல்லுங்க. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு புத்தி கட்டு போறீங்களா என்னப்பா உங்களுக்கு? கண்மணி துரியோதனா, சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யறேன்? ஏனென்றால் சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயம் ஜெயம் மென்மேல் உண்டாம் என்று பேரோடு புகழோடு பெருமையா எழுதினா அந்த பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வருவாங்க. அப்படியா? ஆமா, எழுதுவா எழுதுவா. ஏடா பையா, ஏடா பையா, என்னடா பண்ணீங்கற? என்னடா பண்ணுகிற? நான் சொல்றதை கவனமாக செவி விட்டு, நான் சொல்றதை கவனமாக செவி விட்டு எழுத வேண்டும். எழுத வேண்டும். டேய் என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? டேய் இல்ல சொல்றதை எழுதுற. டேய் டேபிள் கொண்டாடா. டேபிள் எல்லாம் தூக்கிட்டு விடு. அந்த ஒரு உற்சாகம். டேபிள் இல்ல என்ன பண்ற? சரி, சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயம் ஜெயம் மென்மேல் உண்டா. ஜெயங்கள் மென்மேலும் உண்டா. நிரந்தரமாக நீங்கள் மண்டபம் ஒன்று
தடையின்றி வராது ஏய் வருவீர் தடையின்றி வருவீர் இப்படிக்கு காக்கு குட்டு கண்ணன் ஏய் என்னடா பையா கையை கொண்டு போறியா எங்கடா கை நாட்டு கை நாட்டுக்கிறியா மை வரல எங்க ஏய் புரியுங்க கை புரியா ஐயா ஏய் என்ன பையா கை நாட்டு வீசுது மை வச்சுக்கிறியா பாத்தி போத்தி தம்பி என்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு உன் தம்பி விதிர மகாராஜன் பல கோடி நமஸ்காரம். நீ வாழி வாழி தம்பி 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 அண்ணா எப்படென்றால் என்னுடைய பாதார பந்தத்தை ஆதாரமா வந்ததா இந்த பூ உலகத்திலே பேரோடு புகழோடு பெருமையோடு வாழ வேண்டும் கண்மணி கண்ணீரானே அண்ணா அண்ணா தம்பி அந்த மரத்திலே இருந்தவரை நமது வாயிற்காவலர் விடுத்து அழைத்தவரை சொன்னு எவரும் என்னவோ நான் அறியப்பட்டாத ஆதி அந்தத்தோடு விளக்குங்கள் என்ன எப்படி என்றால் நான் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய இந்த விகிதம் அதாவது தம்பி பிள்ளைகளாக விளையக்கூடிய பாண்டவரை வெள்ள மெதுவாக அச்சனாபுரத்திற்கு அழைத்து வர வேண்டும் அண்ணா சிறியோர் தவறு செய்கிறார் ஏய், பெரியோர் தான் அண்ணவருக்கு புத்திமார்களை புகட்ட வேண்டும் நானே துணை இருக்கலாமா தவறல்ல தம்பி அண்ணா என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய துரியோதனுக்கு எத்தனையோ நீதிபாரங்கள் எடுத்துரைத்தேன் என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்ன செய்வது அண்ணா நீங்கள் காலால் இடுகின்ற வேலை ஏய், நான் கரத்தால் செய்து முடிக்கிறேன் வேற வழியும் தெரியல இதை எடுத்துகள் அந்த பாண்டவரை வெள்ள மெதுவாக அழைத்து வா எங்கே காவலரே அண்ணாவை பயபக்தியோடு அரண்மனைக்கு அழைத்து செல்லுங்க அவன்கிட்ட நான் தருந்த
ஆ